கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு நம் சாட்சிகளாக இருப்போம். இந்த வேளையில கூட நம்மை தாழ்த்தி ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் கூட தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே எங்களுடைய செவியையும் இருதயத்தையும் திருப்புகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு பேச போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவநாமம் மகிமைப்படுவதாக. நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களை, கர்த்தர் நம் நடுவில் இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவரை நம்ம என்ன பண்ணணுமோ அதிகமாக நேசிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். கர்த்தரை நம்ம பற்றி கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இன்னல், கஷ்டம், துன்பம் எல்லாமே மாறும். ஆகையினால இந்த வேளையில கூட நம் வேதத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து 46ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்கும் பொழுது அது நடுவில் தேவன் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அங்க தேவன் வாசம் பண்ணும் பொழுது அது அசையாது. அது அசையாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுவாரா, அதிகாலையிலே அவர் அதற்கு சகாயம் பண்ணக்கூடியவராக தீவிரித்து அதன் நடுவிலே அவர் வாசம் பண்ணக்கூடியவராக இருப்பேன் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால பிரியமானவர்களே, அது நடுவில் தேவன் இருக்க காரணம், எதன் நடுவில் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? துதிக்கக்கூடிய தேவ ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவாராம். அதை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறாராம். அதிகாலையிலே அதுக்கு சகாயம் பண்ணும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுவாராம், எழுந்தருளுவாராம். ஆகையினால நாம் அதிகாலை வேளைகளிலே கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில எழுந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது நடுவில் கர்த்தர் வரணும்னு சொன்னா, கர்த்தர் எங்கு வந்து இருப்பார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அது நடுவில் தேவன் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாம். அது நடுவில் தேவன் வாசம் செய்து அதுக்கு சகாயம் செய்யத்தக்கதாக எந்த மனுஷன் தேவனை துதிக்கிறானோ அதற்கு உதவி பண்ணும்படியாக கர்த்தர் இறங்கி வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுங்கள். நீங்க தேவனை துதிக்கும் பொழுது அதன் நடுவில் தேவன் தங்கி இருப்பார். அது தேவன் என்ன பண்ணக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது. நம்ம எங்கெல்லாம் துதிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் வந்து இறங்கி வருவார். இறங்கி வந்து ஜனங்களுடைய எல்லா வித மாற்றங்களையும் பார்த்து, எல்லா குறைகளையும் பார்த்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறபடியினாலே கர்த்தரை துதிக்கக்கூடிய ஜனமாக நீங்கள் மாற வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுவது போல கர்த்தருடைய துதிகளை நீங்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய வாயை விரிவாய் திறந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்க கூடவே இருப்பாருங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டாரு. தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை ஈஸியா நீங்க மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதிகாலையில எழுந்து என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது போல காலை நேரங்களில எழுந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவனை கண்டடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தருளுவார். ஆகையினால தேவன் உங்களோடு இருக்கும்படியாக நீங்க துதிக்கக்கூடியவர்களாக மாறுங்க. தேவன் உங்களோட வாசம் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுங்க. கர்த்தரை உங்க பக்கத்துல வரவழைக்கக்கூடியவர்களாக நீங்க மாறுங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் தேவ நாம மகிமைப்படும். வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சியோன் குமாரத்தி ஆகிய தேவனை தேடக்கூடிய தேவ ஜனங்கள் ஆகிய ஒவ்வொருவரும் கெம்பீரித்து பாடும் பொழுது அது நடுவில் தேவன் வந்து வாசம் பண்ணுவாராம். சியோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம கெம்பீரித்து பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்து அவர் வாசம் செய்வார். அவர் வாசம் பண்ணினால் நம்முடைய வீட்டில காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உற்று நோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்கள் குறைவுகளை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க சூழ்நிலை மாறணும்னு சொன்னா நீங்க ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யுங்க, துதிக்கக்கூடியவர்களாக மாறுங்க. சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து உங்க வாய்களை திறந்து கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை நீங்க அப்படியாக மகிமைப்படுத்த தேவன் உங்கள் நடுவில் இருப்பாருங்க. உங்க நடுவில் கர்த்தர் இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள விடாத
இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடியவராக, உங்களோட கூட இருந்து துணையா இருந்து நடத்துற ஆகையினால தான் துதிப்பது மிகவும் மிக 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 முக்கியம். நம்ம துதிக்க 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 தடைகள் எல்லாம் விலகும். எரிகோ கோட்டை எப்படி இடிஞ்சு விழுந்தது? அவர்கள் துதி செய்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். துதிக்க 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 தடைகள் எல்லாம் விலகி போயிடுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில கூட காணப்படுகிற தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க துதிக்கும் பொழுது தடைகள் விலகும். ஏனென்று சொன்னால் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வார்னு சொன்னது போல தடைகள் எல்லாவற்றுமே நீக்கி போடும்படியாக உங்களுக்கு முன்பதாக வந்து கர்த்தர் நிற்பாருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை தடையாய் வந்து நிற்கிறதோ அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாதபடிக்கு தேவன் எல்லாவற்றுமே நிர்மூலமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை மாற வேண்டும் என்று சொன்னால், உங்க தடைகள் எல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் நீங்க துதியுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். அவர் வருவார், அவர் பார்ப்பார், உங்களை உற்று நோக்கி பார்த்து உங்களுக்கு சகாயம் செய்வாராக. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களை கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு நாளும் நீங்க மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கும் பொழுது தேவநாமம் மகிமைப்படும். தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும் என்று சொல்லி ஒரு நேரம் 2 நேரம் கிடையாது, எப்பொழுதுமே எல்லா நொடி பொழுதுமே என் வாயில கர்த்தருடைய துதியானது இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அவன் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல அவர் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய ராஜாங்கத்துல அவன் குடும்பத்துல கர்த்தரை துதிக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த வேளையில கூட நீங்களும் கூட இருக்கிற இடங்களில தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அது படிக்கிற படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அது காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யக்கூடிய ஸ்தலமாக இருந்தாலும் சரி, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்திலிருந்து நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாருங்க. உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தரை மாத்திரம் நான் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பேன். என் பிரச்சனை மாறணும், என் தடையெல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற தேவச்சனங்களே, இந்த வேளையில கூட இப்பொழுதும் கூட நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை துதியுங்கள். துதிக்க 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 உங்களுடைய பிரச்சனை எல்லாமே மாறும். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார். கோணலான வழிகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் செவ்வையாக அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிற உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவநாமம் மகிமைப்படும். ஆகையினால நீங்க அப்படி பாடும் பொழுது துதிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிர்மூலமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம் நம்ம 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், ஒரு ராஜா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, எதிரி வரான். எதிரி வர நேரத்துல இவன் செய்த ஒரு காரியம் என்ன சொன்னா, ஜனங்களோட ஆலோசனை பண்ணினான். அவனுடைய ஜனங்கள், அவன் ஆளுகை செய்யக்கூடிய ஜனங்கள், அவங்களோட ஆலோசனை பண்ணி இந்த பிரச்சனை நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ஆலோசனை பண்ணிட்டு பாடக்கூடிய பாடகரை அவன் என்ன பண்ணனா முன்பதாக நிறுத்தினான். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினானாம். கர்த்தர் நல்லவருங்க, நமக்கு சகாயம் செய்யக்கூடியவர் என்று சொல்லி அந்த யுத்தத்துல வெற்றி பெறும்படியாக, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாக பாடக்கூடிய துதி செய்யக்கூடிய தேவ மனுஷர்களை, தேவ பிள்ளைகளை தளத்துல நிறுத்தி வைத்தானாம். இந்த வேளையில கூட அவன் ஆலோசனை செய்தான். யாரிடத்துல? தனக்கு அனுகூலமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் நடுவில் இவன் என்ன பண்ணான்னு சொன்னா ஆலோசனை பண்ணி கர்த்தரை துதிக்கக்கூடியவனாக மாறின. இந்த வேளையில கூட நீங்க உங்க குடும்பத்துல உங்களோடு வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற உங்க பிள்ளைகள், உங்கள் மனைவி, அவங்களோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணி கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கி வைத்து கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுக்காக எதிராக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுமே நீங்க மேற்கொள்ள முடியுங்க. இந்த துதியினால எல்லாம் செய்ய முடியும். அந்த துதியானது என்ன பண்ணும் சொன்னா உங்க எதிரியை பின்னிட்டு திரும்பும்படியாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த யோசபாத் அப்படியாக செய்த பொழுது என்ன ஆச்சு சொன்னா, இவங்க துதிக்க 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 எதிரிகள் தங்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு மடிந்தார்களாம். ஒருத்தரை அவங்க என்ன பண்ணாங்க? வெட்டுண்டு அவங்களே செத்து போயிட்டாங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு வல்லமை துதிக்கு உண்டு. ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில கூட பிசாசின் போராட்டத்தினாலும் தேவையில்லாத மனிதர்கள் நிமித்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்தது என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக நீங்க துதிக்க 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 உங்களுக்கு எதிராக செயல்பட்ட பிரச்சனை எல்லாம் பின்னிட்டு போகும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை
ஒருபோதும் மறக்கவே மறக்காதீங்க. ஆலயத்துக்கு போறோம்னு சொன்னா எதற்காக நம்ம ஆலயத்துக்கு போறோம்? அங்க கர்த்தரை துதிப்பதற்காக, அவரை ஸ்தோத்தரிப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. 122 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது, நாம் எருசலேமுக்குள்ளாக போவதற்கு எதற்காக? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அங்க போயிட்டு நம்ம மௌனமா இருக்க கூடாதுங்க. என் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தேவன் இங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இன்னல்களை பார்ப்பார், உங்களுடைய கண்ணீரை பார்ப்பார், உங்களுடைய வேதனையை பார்ப்பார், உங்களுடைய துக்கத்தை பார்ப்பார். அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த இன்னல்களை கர்த்தர் நீக்கி உங்களை ஆசீர்வாதமாக வைப்பது நிச்சயமாக. இந்த யோசபாத் செய்த ஒரு நல்ல காரியம், கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த. நான் இந்த வேளையில கூட பிரியமான தேவ ஜனங்களே, நீங்க துதிப்பது மாத்திரம் கிடையாது, உங்களோடு சேர்ந்த உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தார் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக நீங்க அவர்களை உருவாக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பதற்காக ஒரு சந்ததியை நீங்க எழுப்ப வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு சந்ததியை நீங்க உருவாக்க வேண்டும். நீங்க அப்படி செய்யணும்னு சொன்னா முதலாவதாக நீங்க ஆயத்தமாகணும், நீங்க தேவனோடு பழகணும். அப்படி நீங்க தேவனோடு பழகும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் இந்த வேளையில கூட நம்மோடு இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிப்போம். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்ம துதிக்கும் பொழுது நம் நடுவில் வாசம் பண்ணுவது மட்டுமல்லாதபடிக்கு அவர் பெரியவராக இந்த பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுகிறது போல, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை உனக்காக செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறன்னு சொன்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டும், சத்தமிட்டு துதிக்க வேண்டும், சத்தமிட்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம். ஆகையினால நீங்க எதிர்பார்ப்போடு கர்த்தரை துதிக்க கூடாதுங்க. எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்வாரு, எனக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, நான் துதிச்சா இது பண்ணுவாரு, அப்படி கிடையாதுங்க. என்னை கர்த்தர் அழைத்தது துதிப்பதற்காக மட்டுமே என்று சொல்லி அவரை நீங்க மகிமைப்படுத்தும்படியாக நீங்க துதிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவது மிகவும் நிச்சயம். ஆகையினால இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க அது நடுவில் சகாயம் பண்ணக்கூடிய ஒரு தேவன் இங்கதான் இருக்கிறாரு. நான் துதிக்கிறேன், அந்த துதிகளின் நடுவில் அவர் வாசம் பண்றாரு. அவர் துதிக்கு பாத்திர துதிகளிலே அவர் மயங்கக்கூடியவர். ஏன் துதியின் நடுவில் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்க இருட்டோட அதிகாலை வேளையில உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த ஆவிது சொல்றாரு, ஒரு நாளில் 7 தரம் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி. அவருக்கு வேலை இல்லாம இருக்குமா? அவருக்கு குடும்பம் இல்லாம இருக்குமா? எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவருடைய இருதயமானது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. நீங்க இருக்கிற இடங்களில எப்பொழுதுமே உங்க ஆத்துமாவிலே கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுங்கள். அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை தேவன் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். துதிப்பதற்கு ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இதுதான் என்னுடைய தலையாய கடமை என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித கண்ணீரும் துயரமும் துக்கமும் மாறும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாளை கேட்ட சத்தியத்தின்படியாக அது நடுவிலே தேவன் இருக்கிறார். அதற்கு சகாயம் பண்ணும்படியாக கர்த்தர் அதிகாலையிலே அவர்களுக்கு தேவன் உதவி செய்வார்னு சொன்னது போல ஆண்டவரே, நீர் ஆண்டவர் அதன் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பயப்படத்தக்கவர். இந்த வேளையில கூட யாரெல்லாம் உண்மை துதிப்பதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் தேவன் இடைப்பட்டு நீர் நன்மையான காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. நீர் பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.